இப்போ சூரியன் வந்து 500 கோடி வருடம் தான் வாடும்னு சொல்கிறாங்க. இந்த 500 கோடி வருடம் கழிச்சு என்ன பண்ணும் சூரியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெடிச்சு சிதறும். இந்த மாதிரி பல கோள்களும் பல பிளாக் ஹோல்னுவாங்க. இந்த பிளாக் ஹோல்களும் வெடிச்சு சிதறினோம்னா இன்னைக்கு நெபுலானுவாங்க. நெபுலா அதாவது நெபுலானா என்னன்னா அடுக்கு தூசி மண்டலம். வானில் வந்து ஈகுல் நெபுலா, ஆர்ஸ் நெபுலா போன்ற நெபுலாக்கள்னு சொல்லுவாங்க. இந்த நெபுலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோள் வந்து வெடிக்கும் போது அந்த கோள்லேருந்து சிதறின தூசி மண்டலம், வாயுக்கள், இந்த மாதிரி இந்த தூசிலாம் இருக்குல்ல, ஒரு இடத்த அழுக்கா இருக்கிற மண் வரும்ல, அந்த மண்ணெல்லாம் போய் ஒரு இடத்துல சேர்ந்துக்கும். அந்த இடத்துல சேர்றது தான் நெபுலா. இந்த நெபுலாலேருந்து தான் பல ஸ்டார்கள் பிறக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த வெடிக்கும் போது இந்த மாதிரி பிக் பேங் தியரி, இதுதான் விரிவானம், இது தமிழில் பேர் பிக் பேங் தியரி, இதுதான் வெடிச்சு பல ஸ்டார்களாக மாறும். இந்த பிக் பேங் தியரி நடக்கும்போது இப்படி வெடிச்சு தான் பூமி உருவாச்சு. சூரியன்லேருந்து பூமி வந்து வெடிச்சு தான் உருவாச்சு. ஒரு சின்ன துகள்லாம் பூமின்னு வாங்க. அதே மாதிரி இப்படி வெடிச்சு உருவானது தான் இந்த நிலாவாகவும் இருக்கும். இந்த மாதிரி உலகத்தில் இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லா கோள்களுமே வெடிச்சு அதாவது ஒரு கோள் இறந்து போய் மறுகோள் பிறப்பு அப்படிங்கிறதுல தான் உருவாச்சு. இன்னைக்கு விண்கல்னு சொல்லுவோம். விண்கல் வந்து பூமி மேலே அடிக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். அடிக்க போகுதுன்னா விண்கல்னா என்ன? வானத்தில் இந்த கோள் உடைந்து அதுலேருந்து வெளிப்படுற ஒரு கல்லானது அது புவியீர்ப்பு இல்லாத காரணத்தால் சுற்றி வரும். அதுக்கு எதிர் வரும்போது பூமி கிட்ட வந்துட்டா பூமியோட புவியீர்ப்பு விசை மூலமா அது ஈர்க்கும். பூமி வந்து புவியீர்ப்பு விசையில ஈர்க்கும். அதாவது ஒரு லேயர்ஸ் இருக்கு, பயோஸ்பியர், ட்ரியோஸ்பியர்னு இந்த மாதிரி ஸ்பியர்கள் இருக்கு, அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அது ஸ்பியருக்குள்ள பூமி கிட்ட வந்ததுனால பூமியோட புவியீர்ப்பு விசை அதை உள்ள இழுக்கும். இப்படி இழுக்கிறது மூலமா என்ன ஆகும்னா குறிப்பிட்ட தூரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கல் வந்து பத்திக்கிட்டு அது பூமி மேல அட்டாக் ஆகும். இதுதான் விண்கல் எரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் ஒரு கோள் பிறக்கிறதும் இருக்கு, ஒரு கோள் இறக்குறதுலயும் ஒன்றும் இருக்கு. ஆனா ஒரு கோள் இறக்குறது மூலமா ஒரு கோள் பிறக்கும். அப்படிதான் நிலா உருவாச்சுன்னு சொல்றீங்க? அப்படிதான் நிலா உருவாயிருக்கும். இந்த பாடல் வந்து அததான் சொல்லுது. கருவலர் வானத்திசையில் தோன்றி, அதாவது ஒரு பிளானட் சாக போகுதுன்னா, அதாவது ஒரு கோள் சாக போகுதுன்னா கருப்பா மாறி அது வந்து வெடிக்கும். இதுதான் அந்த பாடல். வெடிச்சு இப்படி உருவானதுதான் பூமி. இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா பூமி உருவானதை பத்தி சொல்றாங்க. முதல்ல சூரியன்ல இருந்து வந்தாப்புல வந்து சுத்திட்டே இருந்தது. இந்த நெருப்புல சூரியன் வந்து இந்த நெருப்பு எரிஞ்சு அந்த புகை இருக்குல்ல, அந்த புகை வந்து குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அதுக்கு மேல அதால போக முடியாதுங்கிற காரணத்தால அது வந்து மாறி குளிர்ச்சி அடைந்து மழையாக பெய்ந்தது. இப்படி நெருப்பு எரிய மேல போக கிட்டத்தட்ட 3000 வருடம் மழை பெஞ்சிருக்கு. 3000 வருடம் மழை பெஞ்சு பூமி வந்து குளிர்ச்சி அடைந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு நிலா உருவாகிறத பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நாடுகள்ல வந்து நிறைய பேர் வந்து நிலாவுக்கு சென்றடைவதற்காக நிறைய சேட்டலைட்ஸ் விட்டுருப்பாங்க, ராக்கெட்ஸ் விட்டுருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சீங்களா? அதை பத்தி எல்லாம் பேசலாமா? நிலவுல நம்ம பூமி இப்படி சுத்திட்டு வரதுக்கு ஒரு நாள் ஆகும். அதாவது 12 மணி நேரம் காலையில, 12 மணி நேரம் நைட்டு, அதெல்லாம் 24 மணி நேரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 24 மணி நேரம் வந்து நிலாவில் எப்படி இருக்கும்னா 28 நாட்கள். நிலா வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ள 28 நாட்கள் ஆகும். அது 14 நாள் காலையில, 14 நாள் நைட்டு இருக்கும்.